வணக்கம். அமெரிக்கா, இஸ்ரேல் சேர்ந்து ஈரான் அட்டாக் பண்றாங்க. ஈரான் பதிலடி குடுக்குறாங்க. அ மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸோட சப்போர்ட்ல ஈரான் அட்டாக் பண்றது, அ சி அ ஈரானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ் மேலயும் கோவம் இருக்கு. இப்ப இந்த பிரச்சனை ஒரு பெரிய பாதிப்ப குளோபலாவே ஏற்படுத்தியிருக்கு. வாலட்டிலிட்டி மார்க்கெட்ல அதிகமாயிருக்கு. கோல்டு, சில்வர், ஆயில் தொடர்ந்து இன்கிரீஸ் ஆயிட்டிருக்கு. அ இப்போ இன்வெஸ்டர்ஸ் நம்ம டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் அதாவது மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டர்ஸ் நான் லாங் டெர்ம்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்ப என்ன மாரி சிச்சுவேஷன் நான் என்ன மாரி டெசிஷன் எடுக்கலாம்? அதேபோல நான் என்னோட போர்ட்ஃபோலியோல ஏதாவது என்னோட ரிஸ்க் குறைக்கிறதுக்கு நான் ஏதாவது ஸ்டெப் எடுக்க முடியுமா? இதுக்கான ஒரு வீடியோ தான் சென்னை ட்ரேடிங் அகாடமி. என்னோட Instagram, Telegram குரூப், யூடியூப் சேனல் இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா, எல்லாத்தோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். ரெஜிஸ்டர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஃபாலோ பண்ணுங்க. ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை ட்ரெய்னிங் செஷன்ஸ் நடக்குது. அதுக்கான லிங்க் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கங்க. இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு விஷயம் என்னன்னா, கிட்டத்தட்ட திங்கட்கிழமை மார்க்கெட்ல ஒரு 5-6 லேக் குரோர் வந்து ஓவரால் மார்க்கெட் கேப் எரேஸ் ஆயிருக்கு. இன்வெஸ்டார் வெல்த்த வந்து லூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இன்னைக்கு வந்து ஒரு 7 டூ 8 லட்சம் கோடி ரூபா கிட்ட இவ் அ மார்க்கெட் வந்து வெல்த்த வந்து லூஸ் பண்ணியிருக்கு. அதாவது மார்க்கெட் வெல்த்த லூஸ் பண்ணியிருக்குன்னா, ஓவரால் இன்வெஸ்டாரோட வெல்த் வந்து ரெட்யூஸ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து எல்லாருக்குள்ளயும் என்ன மாரி ஒரு இம்பாக்ட்ட கிரியேட் பண்ணும்னா, இது வந்து ஒரு பேனிக் கிரியேட் பண்ணும். அது லாங் டெர்ம் இன்வெஸ்டரா இருந்தாலும், போர்ட்ஃபோலியோ ஹோல்டிங் நீங்க வச்சிருந்தாலும், இல்ல மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டரா இருந்தாலும், கண்டிப்பா இது ஒரு பிரச்சனைய ஏற்படுத்தும். பாதிப்பை ஏற்படுத்தும். இப்போ என்ன மாரி டெசிஷன் எடுக்கலாம்? இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். என்னன்னா, நம்ம டொமஸ்டிக் மார்க்கெட்டோட எக்கானமி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். எஃப்ஐஎஸ் வந்து ரீசென்ட்டா பை பண்ண உள்ள வந்திருந்தாங்க. பட் இந்த மாரி ஒரு அசாதாரண சிச்சுவேஷன்ல அது அப்படியே ஹோல்ட் ஆயிருக்கு. மார்க்கெட் அப்போ வந்து நம்ம இந்தியாவோட எக்கானமி ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால, மார்க்கெட் இறங்காம ரெக்கவர் ஆகுமான்ற விஷயமும் கிடையாது. ஏன்னா, குளோபலா இறங்குச்சுன்னா, எல்லா கண்ட்ரீஸோட மார்க்கெட்டும் இறங்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது எந்த அளவுக்கு இறங்குதுன்ற டிஃபரன்ஸ் தான் ஒரு கண்ட்ரிக்கும், இன்னொரு கண்ட்ரிக்கும் இருக்கிற வித்தியாசம். ஆனா, இதுல எக்கானமி ஸ்ட்ராங்கா இருக்கிறதுன்றது வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்னா, மார்க்கெட் ரெக்கவர் ஆகும்போது, நம்மளோட மார்க்கெட் கொஞ்சம் வேகமா ரெக்கவர் ஆகுறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ, அது ஒரு அட்வான்டேஜ். நம்ம மார்க்கெட் இந்த பிரச்சனை முக்கியமா இந்த மிடில் ஈஸ்ட், அ அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் இந்த பிரச்சனைக்கு வந்து நம்ம மார்க்கெட்ல என்ன பாதிப்புனா, நேரடியாவும் இருக்கு, மறைமுகமாவும் இருக்கு. ஸோ இந்த மாரி ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் பாஸ்ட் ரெக்கார்ட வச்சு பார்க்கும்போது, இது ஒரு ஷார்ட் டெர்ம் இம்பாக்ட் தான். மறுபடியும் இந்த பிரச்சனை சால்வ் ஆகும்போது, மறுபடியும் மார்க்கெட் வந்து ரெக்கவர் ஆகுறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஆனா, அந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் இருந்த அந்த பிரச்சனை லாங் டெர்முக்கு எக்கனாமில ரிஃப்ளெக்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்துதோ இல்லையோன்றத, அது அடுத்தடுத்து வரப்போற விஷயத்த வச்சு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இப்போ முதல் விஷயம் என்னன்னா, லாங் டெர்ம் கோல் வச்சிருக்கிற என்னோட இன்வெஸ்ட்மென்ட் நான் என்ன செய்யலாம்? இப்போ நீங்க மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மென்ட்ல நீங்க இருக்கீங்க அப்படின்னா, இந்த ஜியோ பொலிட்டிக்கல் ஷாக் வந்து கண்டிப்பா நமக்கு வந்து ஒரு பேனிக்க கிரியேட் பண்ணும். உங்களோட போர்ட்ஃபோலியோவ நீங்க டைவர்சிஃபை பண்ணலாம் 1. 2வது லாங் டெர்ம் இன்வெஸ்ட்மென்ட் அப்படின்னும்போது உங்களோட போர்ட்ஃபோலியோல ஹை ரிஸ்க் ஸ்கீம்ஸ வந்து நீங்க கண்டிப்பா ரிவ்யூ பண்ணணும். ஏன்னா, ஸ்மால் கேப், மிட் கேப், மைக்ரோ கேப் இந்த மாரி சின்ன சின்ன ஸ்மால் கம்பெனிஸா ஹோல்ட் பண்ணியிருக்கிற ஸ்கீம்ஸ நீங்க அதிகமா வச்சிருக்கீங்கன்னா, மேபி மார்க்கெட் ஃபால் ஆகும்போது அதோட பாதிப்பு கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஸோ அப்ப என்ன பண்ணலாம்னா, அத மிட்டிகேட் பண்றதுக்கு நீங்க நெறைய விஷயங்கள் பண்ணலாம். மேபி இது வந்து ஷார்ட் டெர்ம்ல. நீங்க இந்த மாரி மார்க்கெட் ஃபால்ல நான் வந்து அடிஷனலா நீங்க ஸ்கீம்ஸ் இல்ல இன்வெஸ்ட்மென்ட் வந்து எடுத்துட்டு வரலாம். அது ஒரே இன்வெஸ்ட்மென்ட்டா பண்ணாம கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துட்டு வரலாம் 1. கோல்ட் அண்ட் சில்வரோட அலோகேஷன் வந்து நீங்க கொஞ்சம் இன்கிரீஸ் பண்ணலாம். ஏன்னா, மார்க்கெட் கரெக்ஷன் எந்த மாரி பிரச்சனை அப்டின்னா, நார்மலா நெகட்டிவ் இம்பாக்ட் ஈக்விட்டி மார்க்கெட்டுக்கு இருக்கும்போது, அது வந்து கோல்ட் அண்ட் சில்வர் கொஞ்சம் ஸ்டேபிளைஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ, அப்போ வந்து உங்களோட அ ரீபேலன்சிங் போர்ட்ஃபோலியோ ரீபேலன்சிங் முக்கியமா மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ்ல நீங்க இந்த மாரி ஸ்டெப் எடுக்கலாம். இல்ல இன்னும் கொஞ்சம் நான் சேஃபா யூஸ் பண்ணணும் அப்டின்னா, நீங்க இண்டெக்ஸ் முக்கியமா நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஸ்கீம்ஸ் வந்து நீங்க அலோகேஷன் வந்து இன்கிரீஸ் பண்றதுக்கு ஸ்டெப் எடுக்கலாம். ஸோ, இதுல வந்து இந்த மாரி மார்க்கெட் கிராஷ் வரும்பொழுது, நீங்க ஃபண்ட் அதாவது கேஷ் ரிசர்வ் வந்து மெயின்டெயின் பண்றது நல்லது. அது ஒரு பெரிய ஆடட் அட்வான்டேஜா பார்க்கலாம். ரொம்ப முக்கியமானது என்னன்னா, நீங்க ஆல்ரெடி உங்களோட இன்வெஸ்ட்மென்ட் பிளான வந்து இந்த மார்க்கெட் கிராஷோ, இல்ல ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷனோ நீங்க வந்து இம்பாக்ட் பண்ணி, எந்த ஒரு பிளானையும் நீங்க சேஞ்ச் பண்ணாதீங்க. இன்வெஸ்ட் பண்றது இந்த மாரி கிராஷ் ஆகும்போதோ, இல்ல ஃபால் ஆகும்போது இது ஒரு வாய்ப்பாவும் நம்ம பயன்படுத்திக்க முடியும். ஏன்னா, இந்த மாரி ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் வந்து ஒரு ஷார்ட் டெர்ம் இம்பாக்ட்ன்றதுனால, நம்ம ஒரே இன்வெஸ்ட்மென்ட்டா பண்றத விடவும்,
கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ப்ளிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம். இன்வெஸ்ட் பண்றது லார்ஜ் கேப் ஸ்டாக்கோ இல்ல ப்ளூ சிப் கம்பெனிஸ் இருக்கிற மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ வந்து நம்ம சூஸ் பண்ணலாம். ஸோ அடுத்தது இப்போ நான் வந்து ஒரு ரூ. 50,000 வச்சிருக்கிறேன் அப்படின்னா, நீங்க ஒரு 15,000 இல்ல ஒரு 10,000 கொஞ்சம் கொஞ்சமா நீங்க வந்து உங்களோட இன்வெஸ்ட்மென்ட்ட ஆட் பண்ணலாம். பட் அதே மாரி டெக்னிக்கல் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ல வந்து நீங்க ஃபாலோ பண்ணியும் உங்களோட இன்வெஸ்ட்மென்ட்ட நீங்க சூஸ் பண்ணலாம். ரொம்ப முக்கியமானது என்னன்னா, நான் வந்து போர்ட்ஃபோலியோ ஸ்டாக் வச்சிருக்கேன். ஆனா என்கிட்ட மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இல்ல. லாங் டெர்ம் இன்வெஸ்ட்மென்ட் தான். பட் என்னோட ரிஸ்க்க குறைக்க முடியுமா அப்படின்னா, கண்டிப்பா குறைக்க முடியும். எப்படி குறைக்கலாம் அப்படின்னா, நீங்க போர்ட்ஃபோலியோ ரிஸ்க்க குறைக்கிறதுக்கு அ கோல்டு இடிஎஃப்ஸ் நீங்க வந்து சூஸ் பண்ணலாம். 1. 2வது ஸ்மால் கேப் கம்பெனிஸோட அலோகேஷன குறைக்கிறதோ, இல்ல லார்ஜ் கேப் அலோகேஷனோட அ இன்கிரீஸ் பண்றதோ, நீங்க அத ஃபோக்கஸ் பண்ணலாம். இன்னும் ரொம்ப ஹை ரிஸ்க் இன்வெஸ்டர் அப்படின்னா, நீங்க என்ன பண்ணலாம்னா, புட் ஆப்ஷன் வந்து நீங்க வந்து உங்களோட போர்ட்ஃபோலியோட ரிஸ்க்க குறைக்கிறதுக்கு நீங்க ஆட் பண்ணலாம். டெரிவேட்டிவ் மார்க்கெட் மூலியமாவும் உங்களோட போர்ட்ஃபோலியோ ரிஸ்க்க வந்து குறைக்கிறதுக்கான ஸ்டெப் எடுக்கலாம். சப்போஸ் என்னோட போர்ட்ஃபோலியோல வந்து 60% நான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வச்சிருக்கேன். ஈக்விட்டி ஸ்கீம்ஸ் வச்சிருக்கேன். அ டெட் அண்ட் ஹைபிரிட் வந்து 25% வச்சிருக்கேன். கோல்ட் ஃபண்ட்ஸ் ஆர் இடிஎஃப் வந்து 15% வச்சிருக்கேன். மொத்தம் 100% அப்படின்னா, நீங்க இந்த டெட்ல வந்து அலோகேஷன கொஞ்சம் இன்கிரீஸ் பண்ணலாம். இந்த மாரி மார்க்கெட் ஃபால் வரும்போது, இன்கிரீஸ் பண்ணிட்டு ஃப்ரெஷ் இன்வெஸ்ட்மென்ட் அதாவது நீங்க எஸ்ஐபி ஏதாவது போயிட்டு இருக்குன்னா, அத ஸ்டாப் பண்ணவே கூடாது. 2வது அடிஷனல் இன்வெஸ்ட்மென்ட்ட நீங்க ப்ளூ சிப் கம்பெனிஸ்ல நீங்க சூஸ் பண்ணலாம். ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, ஸ்மால் கேப் கம்பெனியோ, மிட் கேப் கம்பெனியோ இந்த மாரி மார்க்கெட் கிராஷ் ஆகும்போது ஆவரேஜ் பண்றத பெட்டர் அவாய்ட் பண்ணுங்க. ப்ராஃபிட்ல இருக்கு. நான் குளோஸ் பண்ணிட்டா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, அது வந்து நீங்க செய்யலாம். ஏன்னா, நீங்க வந்து என்னால அதிக ரிஸ்க் எடுக்க முடியலன்னு நினைக்கும்போது, கண்டிப்பா அத செய்யலாம். பட் நீங்க அந்த இன்வெஸ்ட்மென்ட் லாங் டெர்முக்குன்னு நினைச்சீங்கன்னா, அந்த பிளான நீங்க இந்த மாரி கிராஷ்க்கு பேனிக்கா பயந்து சேஞ்ச் பண்ணிடாதீங்க. லாங் டெர்ம்ன்னும்போது இந்த இம்பாக்ட் வந்து பெரிய அளவுக்கு பாதிப்பு லாங் டெர்ம்ல ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பில்ல. அதுக்கு ரீசென்ட்டா வந்த ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா, கோவிட் பேண்டமிக் கிட்டத்தட்ட 40% நியர்லி ஓவரால் மார்க்கெட் ஃபால் ஆச்சு. பட் வித்தின் எ இயர்ல அது மறுபடியும் பவுன்ஸ் பேக் ஆயிருக்கு. ஈவன் சொல்லப்போனா 2020 மார்க்கெட் நிஃப்டியோட குளோசிங் ஒரு பாசிட்டிவ் குளோசிங். அந்த அளவுக்கு ஒரு பெரிய கிராஷ் வந்தோம். ஸோ இந்த இம்பாக்ட் எல்லாமே நம்ம வந்து பாஸ்ட் ரெக்கார்ட்லயும் பார்த்துருக்கிறோம். இது வந்து மார்க்கெட்க்கு இது புதுசும் கிடையாது. பட் இது இது ஏன் ஒரு பெரிய அளவுக்கு பேசப்படுது அப்படின்னா, மிடில் ஈஸ்ட், அமெரிக்கா நேரடியா இறங்கியிருக்கிறது, ஆயில் கண்ட்ரியான ஈரானோட பாதிப்பு, அந்த ஹர்மஸோட அ அந்த கடல் வழியா வந்து கண்ட்ரோல் பண்றது, இதெல்லாமே வந்து ஒரு மேஜர் இம்பாக்ட்டா கிரியேட் பண்ணியிருக்கு. நம்ம இந்தியாவ பொறுத்தவரைக்கும் க்ரூட் ஆயில் பிரைஸ் இன்கிரீஸ் ஆகுறது ஒரு பெரிய நெகட்டிவ். ஓவரால் குளோபல் மார்க்கெட்ல கம்பேர் பண்ணும்போது, யுஎஸோட இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைக்கிறதுக்கான ஸ்டெப்பு தள்ளி போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் லாங் டெர்ம் இம்பாக்ட் இருக்கக்கூடிய விஷயமா பார்க்கலாம். இந்த செஷன் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி. வணக்கம்.